என்னம்மா பசிக்குதா? பொறுத்துக்க, இப்ப டிஃபன் ரெடி ஆயிடும். இல்லம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுமா, என்ன விஷயம்? எனக்கு வீட்ல இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. என்னைக்கோ நான் செஞ்ச தப்புக்கு விடாம துரத்தி துரத்தி அடிக்கிற மாதிரி இருக்குமா. வீட்ல இருக்கிறப்ப அதை தவிர வேற ஞாபகமே வர மாட்டேங்குது. அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருன்னு என்னால இன்னும் நம்ப முடியலம்மா. கண்ணை மூடனா அவர் முகம் தான் ஞாபகம் வருது. இந்த வீட்ல எந்த இடத்துல நின்னாலும் பக்கத்துல அப்பா வந்து நிக்கிற மாதிரி ஃபீல் இருக்குமா. உங்க அப்பாக்கு உன் மேல உசுருமா. பாசத்தை வெளியில காட்டிக்க தெரியல அவருக்கு. நான் கொஞ்சம் பக்குவமா நடந்திருக்கலான்னு தோணுதுமா. எல்லாத்துலயும் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். ஏன் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமதான் அப்பா இப்படி அவசரமா செத்து போயிட்டாரோன்னு தோணுது. அவர் சூசைட் பண்ணிக்கலாமா? நானே தான் அவரை கொண்டுட்டனோன்னு தோணுது. ஐயோ, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? முடியலம்மா, அப்படித்தான் நினைக்க தோணுது. கார்த்திகா பைத்தியக்காரி மாதிரி ரஞ்சினி அக்காத அப்பாவை கொண்டுட்டதா சொல்லிட்டு தெரியறா. எவ்வளவு சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. கொன்னாங்களா, தற்கொலை பண்ணிட்டாராங்கிற அந்த கேள்விக்கு இப்போ அர்த்தமே இல்லம்மா. உங்க அப்பா இப்ப இல்ல, அது ஒண்ணுதான் இப்போ உண்மை. நினைச்சு பார்த்தா பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குமா. நான் செத்து போயிடுவேன்னு பயமா இருக்கு. ஏண்டி நீ இப்படி எல்லாம் பேசுற? இப்படியே இருக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ளேயே இருந்தா வேற யோசனையே வர மாட்டேங்குது. நான் திரும்ப வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கா. இன்னைக்கு அவளோட கம்பெனிக்கு சிவி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கா. போயிட்டு வரட்டுமாமா? தாராளமா போயிட்டு வாமா. நானே சொல்லணும்னு நினைச்சேன், இந்த வயசுல நீ வீட்டோட இருந்து வீணா போக கூடாது. பணம் முக்கியம் இல்ல ஐஸ்வர்யா. புத்தி துருப்பிடிச்சிடாம இருக்கணும்னா உலகத்தோட பழகித்தான் ஆகணும். வெளியே போயிட்டான் தீரணும். நீ தாராளமா போயிட்டு வாமா. தேங்க்ஸ்மா. நான் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வரேம்மா. சரிம்மா, வரேன். சாரி அண்ணே, டிராஃபிக்ல மாட்டிட்டேன், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல சூர்யா, என்ன விஷயம் சொல்லு. வீட்லயும் பேச முடியாது, போன்லயும் பேச முடியாதுன்னு நீ சொன்ன. ஏதோ பில்டப் மாதிரி இருந்தது, என்ன விஷயம்? நீ பேசணும், என்ன பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ கமான் சூர்யா, என்கிட்ட பேசுறதுல என்ன தயக்கம்? கார்த்திகா ஏதாவது சொன்னாளா? அண்ணி, அவளை சமாளிக்கவே முடியல. நீ நான் எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்துட்டேன் நீ, ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அவங்க அப்பாவை கொண்டது நீங்க தானே ஒத்த காலில் நிக்கிற. அது என்னோட விதி. அந்த மனுஷன் என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு என்னோட துப்பாக்கி எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல சூர்யா. கார்த்திகோட அப்பா அவர் செஞ்ச தப்புனால அவர் குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு அவர் சூசைட் பண்ணிட்டாரு. ஆனா உங்க துப்பாக்கியால அவர் சூசைட் பண்ணிட்டா உங்களுக்கு பிரச்சனை வரும்னு ஏன் நீ அவர் யோசிக்கல? உணர்ச்சி வேகத்துல செய்யற காரியங்களுக்கு அர்த்தம் தேட முடியாது சூர்யா. விட்டுடு, நல்ல மனுஷன், போய் சேர்ந்துட்டாரு பாவம். அண்ணே, நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா நீங்க பிளான் பண்ணி தான் அவங்க அப்பாவை கொண்டதா அவ சொல்றா. எனக்கு அப்படியே எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? நீ என்ன பண்ணலாம் சொல்லு. அவ சொல்றது தப்புதான், ஆனா அவ புரிஞ்சுக்கணுமே. அண்ணி, அவ புரிஞ்சுப்பான்னு எனக்கு தோணவே இல்லை. அண்ணி அண்ணி, எனக்கு இப்ப என்ன பயமா இருக்கு தெரியுமா? இந்த இஷ்யூவால அவ நம்ம வீட்டுல யாருக்குமே நிம்மதி இல்லாம பண்ணிடுவான்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே அண்ணன் உங்களை எப்ப மட்டன் தட்டலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டான்னு வச்சுக்கங்க, கேட்கவே வேணாம், அவ்வளவுதான். அபாண்டமா பழி போடுறத பத்தி எனக்கு கவலை இல்லை சூர்யா. என்னோட மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நான் பாப்பேன். அண்ணி, உலகம் அப்படி இல்ல. உங்களை யாராவது தப்பு சொன்னாங்கன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. அண்ணி, அம்மா கிட்ட என்னை கல்யாணம் பண்ணி வைங்க நான் கேட்டேனா? ஆனா அம்மா குடிவாதமா எனக்கு ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணி வச்சாங்க.
கடைசியில் என்னாச்சு? ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதோட விட்டாங்களா? கார்த்திகாவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ என்னாச்சு? எனக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ணி. ஏன் இந்த உலகத்துல யாருமே உங்களை மாதிரி இல்ல, உங்க குணம் மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் 1% உங்களை மாதிரி இருக்க கூடாது? யாருமே இல்ல அண்ணி. எந்த பிரச்சனைக்குமே எடுத்தமா கவுத்தமான்னு முடிவு பண்றாங்க. இப்படி பண்றதுனால அவங்க வாழ்க்கையை அவங்களே நரகமாக்கிறாங்க. ஏன் இப்படி இருக்காங்க?